வெல்கம் டு டிஸ்கவரிங் ட்ரேட் சேனல். இப்போது இன்றைக்கி நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பார்க்க போகிறோம். ப்ராஃபிட் வந்து 3000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 1 லாட் தான் பை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிப்போம். So 57,300 call option. Okay. 57,400 call option. 57,500 call option. இந்த மூணையுமே நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ ட்ரேட் எடுக்க போகிறதில்ல. 9:30க்கு தான் ட்ரேட் எடுப்போம். ஸோ 9:30க்கு வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு வந்து பார்க்கலாம். நம்ம பண்ண போகிறது வந்து பேப்பர் ட்ரேடிங். ரியல் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம ரியல் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேப்பர் ட்ரேட் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியில் கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுறது தான் கரெக்ட். ஸோ அதனால் நம்ம வந்து பேப்பர் ட்ரேட் தான் பண்ண போகிறோம். ஸோ 9:30க்கு வந்து என்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ டைம் வந்து 9:30. இப்போது ப்ரைஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஒன் சூஸ் பண்ணிக்கலாம். 57,300 கால் ஆப்ஷன். இதுதான் நம்ம பை பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஜிடிடி கிரியேட் பண்ணுறேன். ஒரு 525 ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 540க்கு பை பண்ணலாம். நம்ம ஜிடிடி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜிடிடி ஹிட் ஆனதும் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஜிடிடி கிரியேட் ஆகிடுச்சு, ஹிட் ஆகிடுச்சு 540 ப்ரைஸ்க்கு. நம்ம ஃபண்ட் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறனால பை அண்ட் செல் பண்ணுவோம். எப்போ டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் ஏதாச்சும் ஒன்று ஹிட் ஆயிரும். நம்ம இந்த ட்ரேடிங் வந்து ஃபுல் டே பண்ண போகிறதில்ல. 12 o'clock வரைக்கும் தான் பண்ணுவோம். 9:30க்கு ட்ரேட் எடுத்து 12 o'clock ஃபினிஷ் பண்ணிடுவோம். 12 o'clock மேக்ஸிமம் டார்கெட் ஆர் ஸ்டாப் லாஸ் ஏதாவது ஒன்று ஹிட் ஆயிரும். அப்படி ஹிட் ஆகலைன்னா 12 o'clock என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கோ அதோட ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 540க்கு பை பண்ணது 563ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, வெயிட் பண்ணுவோம். டார்கெட் எப்போ ஹிட் ஆகுதுன்னு வந்து பார்க்கலாம். வந்து டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜிடிடி கிரியேட் பண்ண போகிறோம். செல் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து 1:1 ரேஷியோ தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். 540க்கு பை பண்ணனால 440 ஸ்டாப் லாஸ். டார்கெட் வந்து 640 கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஹிட் ஆனதும் வந்து பார்க்கலாம். கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock. நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. 540க்கு பை பண்ணியிருந்தோம். ஸோ 440 ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஒரு 10:30 போல் நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து லாஸ் 3000 தான். நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலுமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனோடனே நீங்கள் வந்து அதை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியும். ஸோ டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணால் அது எப்பயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பை பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 57,300 கால் ஆப்ஷன். 540 ப்ரைஸ்க்கு பை பண்ணியிருந்தோம். 440 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஸோ 3000 லாஸ். நோட் பண்ணியாச்சு. ஸோ கைஸ், நம்ம பிகினர்ஸ்க்காக ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் என்னென்னு ஷேர் பண்ணிடுறேன். அதில் உங்களுக்கு இன்ட்ராடே, லாங் டேர்ம், கமாடிட்டி, ஃபாரெக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிரும். இன்ட்ரெஸ்டட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.